வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு 26ஆம் தேதி முதல் பாம்பு கிரகங்களான ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைகிறது. அந்த வகையில் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக விருச்சக ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசியினருக்கு அர்த்தாஷ்டக ராசி எனப்படும் 4ஆம் இடத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகள் அவ்வளவு நன்மை செய்யாது. அதற்கு பதிலாக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட கூடிய விரைவில் குரு பகவான் பெயர்ச்சியாவதால் ராகு மற்றும் கேதுவால் என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் ஏற்படுகிறதோ அவற்றை அனைத்தையுமே முறியடித்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைய இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் நேயர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. சனி ராகு ஆகிய இரு கிரகங்கள் பகல் நேரத்தை விட இரவு நேரங்கள்ல தான் இந்த கிரகங்களுக்கு அதிக பலமும் வீரியமும் பெறுகின்றது. அதனால் மிக கொடிய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல ஒரு விஷயங்களுக்கு கூட அதிக உழைப்பும் முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும். திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் வரனை நிச்சயம் செய்வதில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் குழப்பங்களும் நிலவ இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் இருந்த இழுபறி நிலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே வெளியில் செல்வதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. குறிப்பா விருச்சக ராசினியர்கள் சிம்ம லக்னத்தில் கேது அமர்ந்திருப்பதால் கற்பனையான அச்சம், அமைதியின்மை, மன நிம்மதியை பாதிக்கும். அவர்கள் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லதுங்க. வரைவை விட செலவினங்கள் சற்று அதிகமாக இருக்குங்க. மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும். கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான கும்ப ராசியில் சனி ராகு இணைந்துள்ள இத்தருணத்துல உத்தியோகஸ்தானமான சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள்ல அதிருப்தியும் சோர்வும் பின்னடைவும் ஏற்படக்கூடுங்க. மேலதிகாரிகள் அளவுக்கு அதிகமாக கண்டிப்பு மன நிம்மதியை பாதிக்குங்க. வேறு வேலைக்கு முயற்சிக்க மனம் ஈடுபடும். பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. சில தருணங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவெடுத்து விட சாத்தியக்கூறுகள் உள்ளது. சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் உணர்த்துதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இடைத்தரகர்கள் மூலம் பணத்தை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று போது வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடம் சஞ்சரிப்பது கடினமான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுது. கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை சேர்ந்த
தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூடுமான வரைக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகு சனியுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது நன்மை செய்ய வாய்ப்பில்லைங்க. நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு தான் அது என்றிருந்த லாபகரமான தருணங்கள் வேறு ஒருவருக்கு போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் தங்களுடைய ஆடம்பர செலவுகளையும் விளம்பர செலவுகளையும் கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. உங்களுக்கு குறிப்பாக ராகு மற்றும் சனி பகவானுடைய கூட்டு நன்மைகள் செய்யாது. கட்சியில் ஆதரவு குறையுங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய போக்கு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் முழு மனதையும் படிப்பில் முழுமையாக செலுத்த இயலாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனை அமைதியை பாதிக்குங்க. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது நல்லது. தவிர்க்க முயன்றாலும் பயன் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் சக மாணவ மாணவிகளுடன் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய கல்வி உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் கல்வி நிறுவனம் உண்டு, வீடு உண்டு என்று இருங்க. யாருடனும் எதற்காகவும் வெளியில் செல்ல வேண்டாம். அவர்கள் செய்யக்கூடிய அவருக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைத்தும் பலன் மட்டும் குறைவாகவே இருக்குங்க. சனி மற்றும் ராகுவினுடைய கும்பராசி சஞ்சார தோஷத்தினால் விளைச்சல் பாதிக்கப்படுங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தண்ணீர் பற்றாக்குறையும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதும் விவசாய செலவுகளை அதிகரிக்குங்க. கூடுமான வரைக்கும் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஆரோக்கியத்திலும் அன்றாட உழைப்பிலும் நிதானமும் கவனமும் அவசியங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய அன்றாட பொறுப்புகள்ல மனதை ஊற்றி செலுத்துதல் அவசியம் என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்கள் நெருங்கிய உறவினர்களிடம் பேசுவதிலும் நடந்து கொள்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் கும்பராசியினுடைய ராகுவினுடைய சஞ்சாரம் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் சிக்கனம் தேவை. இக்கணம் என்பதை உணர்ந்து அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. பிறருடன் பேசுவதிலும் பழகுவதிலும் அளவோடு இருப்பது அவசியங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது தனியே செல்வதையும் தவிர்ப்பது அவசியம். இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளிய கீழ்கண்ட தேவார பாடல்களை தினமும் காலை மாலை இருவேளைகளும் சொல்லி சிவபெருமானை பூஜித்து வந்தால் தங்களையும் தங்களுடைய சுற்றத்தாரையும் கவசமென காத்தருள்வாருங்க.